நான் வசனத்தின்படி நடக்கக்கூடாதபடிக்கு, உம்முடைய சத்தியத்தின்படி நடக்கக்கூடாதபடிக்கு, உம்முடைய நீதி நியாயங்களின்படி நடக்கக்கூடாதபடிக்கு வருகிற அத்தனை தடைகளையும் அத்தனை எதிர்ப்புகளையும் மீறி நான் கர்த்தருடைய வசனத்தின் மேலே பிரியமாயிருந்து அவைகளை நான் வாழ்க்கையை கை கொள்ளுவேன், கடைபிடிப்பேன், கீழ்ப்படிவேன். அந்த வசனத்துக்கு நான் தலை வணங்குவேன். அல்லவோ என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம் முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. உயர்த்திடுவே உம் நாமத்தை, பிடித்திடுவே உம் கரத்தை, உயர்த்திடுவே உம் நாமத்தை, பிடித்திடுவே உம் கரத்தை. என் என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம் முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. ரேஷ் என்றால் முக்கியமான விஷயம், அதான் முக்கியமானது அப்படிங்கிற அர்த்தம். இங்கே முக்கியமானது அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, ஒரு நபர் தலை குனிந்து ஒன்றை பார்த்து படிக்கிறவர் தலை குனிந்து இருக்கிறது போல, அல்லது ஜெபம் பண்ணும்போது தலை குனிந்து இருப்பது போல அந்த எழுத்தினுடையதான அந்த எழுத்து பார்வைக்கு அப்படி தெரியுமா, அந்த எழுத்தினுடையதான படம், அந்த எழுத்து. அப்போ இதில் என்ன இதில் பார்க்குறோன்னா, அது ஒரு கோர்ட் கேஸில் நமக்கு நீதி வழங்கும் போதோ அல்லது நமக்கு அது எதிர்பார்த்திருக்கும் போது தலை குனிந்து நிற்பது போல், ஏற்றுக்கொள்வது போல், நீதியை ஏற்றுக்கொள்வது போல். இங்கே ஜெபம் பண்ணுகிறார், என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், ஒரு வேதத்தை மறக்க மாட்டேன். அப்போது ஒரு எதிர்பார்ப்போடு கேட்குறார். போன கோப் அப்படின்னு பார்த்தாங்க, பிரச்சனையோடு இருக்கிறாரு, நெருக்கடி நேரத்தில் கூப்பிடுறாரு. இங்கே மறுபடியும் சொல்கிறாங்க, உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும். ஆண்டவர்கிட்ட தன்னுடையதான வழக்கை அவர் சொல்கிறார். நான் வேதத்தின்படி நடக்கிறேன், எனக்கு விடுதலை தார், எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும். உங்கள் வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். வசனம் தான் என்னை உயிர்ப்பிக்கணும், விடுவிக்கணும். ரட்சிப்பு துன்மார்க்கு தூரமாக இருக்குதப்பா, அவர் பிரமாணங்களை தேடாதவங்களுக்கு தூரமாக இருக்குது. ஆனால் நானும் உடைய வசனத்தை நேசிக்கிறபடினால் எனக்கு உடைய ரட்சிப்பு பக்கமாக இருப்பதாக, உடைய இரக்கங்கள் மிகுதியாக இருக்குதப்பா, உடைய நியாயங்கள்படி என்னை உயிர்ப்பீங்கப்பா. என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகராக இருக்காங்க, சாட்சி விட்டு விலக மாட்டேன். அதாவது எல்லாரும் இப்போ என்னை சுற்றி இருக்கிறதான 100 பேர் கூட்டத்தில் 99 பேர் வசனத்தை கேளாமல் விலகி போனாலும், நான் ஒரு ஆளாக இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்பேன். உம்முடைய வசனத்தை நான் காத்துக்கொள்ளாத துரோகிகளை பார்க்கும்போது எனக்கு அருவருப்பாக இருக்குது. அந்த மாதிரி ஆட்களை எனக்கு பிடிக்கலை, அவங்களோட பழகவும் பிடிக்கலை. அப்படிப்பட்ட ஆட்களை கண்டபோது எனக்கு அருவருப்பாக இருக்குது. வசனத்தின்படி நடவாமல் வசனத்துக்கு விரோதமாக நடக்கிற ஆட்கள், வசனத்தை கை கொள்ளாதவங்க பார்க்கும்போது எனக்கு அருவருப்பாக இருக்குது. நான் உம்முடைய கற்பனைகளை நேசிக்கிறேன், உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். இதான் முக்கியமான பாயிண்ட். முக்கியமானது என்னென்னா, வேத வசனம் குறைவற்றது, வேத வசனம் பூரணமானது, வேத வசனம் நிறைவானது, அது முழுமையானது, அது சத்தியம். அதனுடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம், அது நிரந்தரமானது, அதில் ஒரு பொய்யுரையாதது, சத்தியம் முழு, எல்லாம் 100% சத்தியம். அதனுடைய நீதி நியாயம் எல்லாம் 100% நித்தியமானது, மாறாதது, நிலையானது, நிரந்தரமானது. ஸ்தோத்திரம். நிலைத்திருப்பது, அது சத்தியம். அந்த வசனத்தை நான் பிடித்துக் கொள்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். மற்றவங்க அதுபடி கடைபிடிக்காவிட்டாலும்
மற்றவங்க அந்த வசனத்தை பற்றி அக்கறை இல்லாமல் நடந்து கொண்டாலும் நானோ உடைய வசனத்தில் நான் உறுதியாக இருப்பேன். வசனத்தை நான் பிடித்து கொள்வேன். நான் வசனத்தின்படி நடக்கக்கூடாதபடிக்கு, உம்முடைய சத்தியத்தின்படி நடக்கக்கூடாதபடிக்கு, உம்முடைய நீதி நியாயங்களின்படி நடக்கக்கூடாதபடிக்கு வருகிற அத்தனை தடைகளையும் அத்தனை எதிர்ப்புகளையும் மீறி நான் கர்த்தருடைய வசனத்தின் மேலே பிரியமாயிருந்து அவைகளை நான் வாழ்க்கையை கை கொள்ளுவேன், கடைபிடிப்பேன், கீழ்ப்படிவேன். அந்த வசனத்துக்கு நான் தலை வணங்குவேன். ஆமேன், ஆமேன். காட் bless you. சங்கீதம் 119 20வது பாகத்தை நம்ம இதில் பார்க்க முடிகிறது. இதில் சங்கீதக்காரனுடையதான அவருடையதான என்ன உபத்திரவம் தெரியல. அவர் சொல்கிறார், கர்த்தாவே என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், நான் உம்முடைய வேத வசனத்தை மறக்க மாட்டேன். அவன் என்ன உபத்திரவம் வந்தாலும் என்ன பாடுகள் வந்தாலும் வேத வசனத்தை ஒருபோதும் மறவாத ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. இவர் சொல்கிறாரு, நீர் எனக்காக என்ன செய்யுங்க, வழக்காடி என்னை மீட்டு விட்டுருங்க, சத்துருடைய கையிலேருந்து என்னைய மீட்டுக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லுகிறார். உங்களுடைய வார்த்தையின்படி என்னை என்ன செய்யுங்க, உயிர்ப்பீங்கன்னு சொல்கிறார். ஆமாம், இந்த நாளில் பூரணமான வசனம் சொன்ன மாதிரி நிறைவானது, பூர்ணமானது, நித்தியமானது, சத்தியமானது, நீதி நியாயங்களெல்லாம் நிரந்தரமானது, அவைகள் மாறாத அந்த வசனத்தை உபத்திரவப்படுகிற நேரத்திலும் வேதனைப்படுகிற நேரத்திலும் நம்ம மறவாமல் நம்முடைய இருதயத்தில் வைத்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் இந்த நாளில் நம்ம விடுவிப்பார். நம்ம ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா, இந்த நாள் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். எங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து நீர் எங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக வழக்காடி எங்களை மீட்டுக்கொள்ளுங்கப்பா. உங்களுடைய வார்த்தையின்படியே எங்களை உயிர்ப்பித்தரல வேணுமா? நீ சொன்ன வாக்கு தத்தங்களை ஆமேனப்பா நிச்சயமாகவே நான் விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொன்னீங்களப்பா. அதன்படி அந்த வாக்கு தத்தத்தின்படியே நீர் எங்களை விடுவித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு கிடைப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நியாயங்களின்படி எங்களை கர்த்தாவே நீர் தயவாய் விடுவித்தருள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், உம்முடைய கட்டளைகளை நாங்கள் நேசிக்கிறோம். கர்த்தாவே அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபையின்படி எங்களை நீர் உயிர்ப்பித்தருளும். ஆவியானவர்களே, உம்முடைய கிருபைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும், ஆசீர்வதியும். ஆமென். நம்முடைய அந்த பரிபூர்ண வசனங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தாவே அப்பா பசுமரத்து ஆணி போல பதிந்து விடட்டும்ப்பா. ஆமென். நிலையான அந்த வசனங்கள் அப்பா, நேர்த்தியான வசனங்கள் எங்களுடைய இருதயத்தில் ஆமென் என்றென்றைக்கும் பதித்திருந்து எல்லா தீமைக்கும் அப்பா எங்களை விலக்கி காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.